ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 10ஓட ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். என்ன அப்படின்னு வந்தீங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால முதல்ல எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ். நம்ம வந்து வீட்டில் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்க போயிட்டோம். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நான் ஒரு மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் வந்து என்னால் செய்யவே முடியாது. அந்த ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. அது என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். சிக்கன் வாங்க போயிட்டாங்களா, அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு ராஜேஷ் வந்து அங்கே இருக்கிற நாய்க்குட்டி கூடலாம் விளையாடிட்டு இருந்தான். அது வரையும் ஃபேண்ட்டை பிடிக்க வந்துருச்சா, அப்புறம் தள்ளி விட்டு ஓடி போய் நின்றுட்டான். சரி, நான் அவனை கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு, சிக்கன் வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து இது அந்த தோலை வந்து உரித்து தராமல் தான் கொடுக்குறாங்க. அதனால் உரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு, டீ இருந்துச்சு வீட்டில், சுடு பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பஜ்ஜி மட்டும் வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சிக்கன் சமைக்க போயாச்சு. பாப்பா தூங்க போட்டுட்டு சமைக்க போயாச்சு. சிக்கன் ரெசிபி வந்து கேளுங்க, நான் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு சிக்கன் வந்து கிரேவி மாதிரி வச்சாச்சு. என்ன ஒரு ஆசைன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அது என்ன ஆசை அப்படின்னா வந்து எனக்கு சிக்கனை வந்து எண்ணெயிலே பரட்டி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நானும் நினைப்பேன். ஆனால் வந்து அதனால் பண்ணவே முடியாது. செய்வேன், ஆனால் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். இன்றைக்காவது நம்ம எண்ணெயிலே பரட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயிலே செஞ்சு சாப்பிட்டுட்டேன். எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.